பழனிமலை முருகன் கோவில்ல இரவுல தங்குறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஆனா இந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. அதுவும் இந்த கிராமத்து மக்கள் கோவிலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த நாள் முழுவதுமே கோவிலே இவங்களுக்கு தான் சொந்தமா இருக்கு. யார் இவங்க, ஏன் இவங்களுக்கு மட்டும் இவ்வளவு ஒரு உரிமை இருக்கு அப்படிங்கறத பத்தி டீகோட் பண்ணலாம் வாங்க. எடப்பாடி கிராமத்தை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் பழனியில தைப்பூசம் முடிந்ததும் ஒரு நாள் இரவு தங்கி வழிபாடு செய்யற உரிமை இருக்கு. இவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த உரிமை வந்தது? பார்வதி தேவி எங்கள் குலத்தில் பிறந்தவள், எங்க ஊரோட மகள், அதனால முருகப்பெருமான் எங்களோட பேரன், எங்க பேரனுக்கு தைப்பூசம் முடிஞ்சதும் சீர்கொண்டு வர்றது எங்களோட உரிமை அப்படின்னு உரிமையோட சொல்றாங்க எடப்பாடி மக்கள். அதனாலதான் பழனிமலை கோவில்ல வருஷத்துக்கு ஒரு தடவை தங்குற உரிமை சேலம் மாவட்டம் எடப்பாடியை சேர்ந்த ஸ்ரீ பர்வத ராஜகுல சமுதாயத்தினருக்கு மட்டுமே உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம பழனியில யாராலையும் நகர்த்த முடியாத தேர முருகப்பெருமானோட அருளால நகர்த்தினவங்க பர்வத ராஜகுல சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால மன்னர்